இப்ப வாரும், இறங்கி வாரும் எங்க மத்தியிலே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நேரத்திலே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி சத்தியத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே, உமக்காக தேவராஜ்யத்தின் கட்டும் பணியிலே நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் வந்திருக்கக்கூடிய அனைத்து திருச்சி மக்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் தந்த வார்த்தை தாவீதின் 5 கூழாங்கற்கள். தாவீதின் 5 கூழாங்கற்கள். எப்படியெல்லாம் இது ஒரு ஸ்டோன் என்று சொல்லலாம். தாவீதின் கையில, டேவிட் கையில் இருந்த ஸ்டோனை கொண்டு கர்த்தர் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார். அநேக விதமான பிப்ளிக்கல் இறையியல் சம்பந்தமான செய்திகள் இதில் அடங்கி இருக்கின்றது. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே பேசுகிற காரியம், இந்த 5 கூழாங்கற்களை கொண்டு கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்து முடித்தார், என்ன காரியம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு போராட்டம் உண்டு. அதே மாதிரி தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் போராட்டம் இருந்தது. அந்த போராட்டத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அல்ல, தன் தேவனை நிந்திக்கிறதை கேட்டுக்கொண்டு இருக்க முடியாமல் கோலியாத்தை எதிர்த்து நின்றான் தாவீது. அதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் முதல் 30 முதல் 40 வரை வாசிக்க கேட்டோம். தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் இடையே நடந்த போராட்டம். அது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சத்துருவோடு நம்மளுக்கு போராட்டம் உண்டு. அந்த சத்துருவின் போராட்டத்திலிருந்து நாம் ஜெயம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே தாவீது இந்த கோலியாத்திலிருந்து சேனைகளின் கர்த்தருடைய பெயரை காப்பாற்றுவதற்கு அவன் போராடினான். அவனுடைய வாழ்க்கையில எல்லா அவன் கடவுளுக்கு பயந்த மனிதனாக இருந்தான், ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான், விசுவாசத்தில் பெருகினவனாக இருந்தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பைபிளே கிடையாது. அந்த பெண்டடுக் என்று சொல்வார்கள், 5 ஆகமங்கள், அதுதான் இருந்துச்சு. ஆனால் அவங்க அறிஞர் சொல்லுறாங்க, அவர் படித்திருப்பார், அந்த காரியத்தை எல்லாம் படித்திருப்பார் என்று சொல்லி ஹிஸ்டரி சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவனுடைய அடையாளமே என்னன்னா ஜெபந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 கற்களில் அந்த 40வது வசனத்தை, அவன் கோலியாத்தை அடிப்பதற்கென்று எடுத்துக்கொண்ட எத்தனை கல் வாசிக்கலாம்? 40 எடுத்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்தெடுத்து அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். எத்தனை கல்? ஆற்றங்கரையிலிருந்து எடுத்த 5 கூழாங்கற்கள். அந்த கல் எப்படி சைனா இருக்கு பாருங்க, கூழாங்கற்களாக மாறிடுச்சு. கல்லை தூக்கி போட்டோம்னா அடிக்கிற அலைகளினால் அடித்து அடித்து சைடாகி விட்டது. இதே மாதிரி நாம் கடற்கரை ஓரங்களிலே பீச்சுக்கு போகும் பொழுது நான் பார்க்க முடியும், பழமை வாய்ந்த 100 வருஷம் 150 வருஷம் 50 ஆண்டு உள்ள மரங்கள் எல்லாம் கடலிலே அந்த கடற்கரை ஓரத்தில் கிடக்கும். எங்களுடைய ஊர்களில் பார்க்கும் பொழுது இருக்கும். அது கடல் அலை அடித்து 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 நல்ல மரமாக இருக்கிறதெல்லாம் அது ஒரு டிசைனிங் மரமாக மாறிடும், அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. அங்கே பெரிய பெரிய கட்டைகள் எல்லாம் கடலில் மிதந்து கொண்டிருக்கும். அந்த கரை ஓரத்தில் வந்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும், இவ்வளோ பெரிய மரம் விழுந்திருக்கு கடல்ல. ஆனால் கடல் அலைகள் அடித்து 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 அது என்ன செய்யுது? சயனாக்குறது போல கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அழகுபடுத்துவது போல அது அழகு. இன்றைக்கு அந்தமான் நிக்கோபாருக்கு போனால் அது ஒரு பீச்சில் இருக்குது. எல்லா இடங்களிலும் அது அழகாக அது கடவுளால் படைக்கப்பட்ட சமுத்திரமானது அங்கே இருக்கிற மரங்களை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த கூழாங்கற்களை என்ன செய்றாரு? ஆற்றிலிருந்து 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பற்குரிய தன்னுடைய அடைப்பிலை போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டைக்கு போனான். அல்லேலூயா. எத்தனை கல்லுங்க? 5. இதோடைய சப்ஜெக்ட் வேற, இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் வேற. 5 கூழாங்கல். இன்றைக்கு நாம் 5 இந்த கூழாங்கலை கொண்டு கர்த்தர் நம்மளோடு என்ன பேசுகிறார்? 5 விதமான காரியங்களை குறித்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். முதலாவது காரியம்,
பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது கூழாங்கல் நம்மளிடத்தில் பேசுகிற காரியம், தாவீதினிடத்தில் இருந்தது ஜெபம். ஆமென். முதல் கூழாங்கல் என்ன? ஜெபம். முதல் ஸ்டோன் என்ன? ஜெபம். அவர் ஜெபிக்கிற மனிதராய் காணப்பட்டார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஜெபம் என்ற கூழாங்கல் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். ஜெபம் இருந்தால் மாத்திரம்தான் ஒரு மனிதன் தோற்று போக முடியாது. ஆமென். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்தில் ஜீவிக்கிறார்கள். ஆனால் அவங்களிடத்துல என்ன இல்லை? ஜெபம் என்ற, இந்தியில சொல்லுவாங்க நாம் நிசான் நெய், அது பட்ட அடையாளமே கிடையாது இன்றைக்கு. ஆனால் தாவீது ஒரு ஜெப வீரனாய் இருந்தார். தாவீது எழுதின எல்லா சங்கீதங்களில் அதிகமாக அவர் எழுதின சங்கீதங்கள்லாம் ஜெபத்துல தான் ஆரம்பிக்கப்படுகிறது. ஜெபம் இல்லாத மனிதனுக்கு பிரச்சனைகள் அநேக வரும். எந்த குடும்பத்துல ஜெபம் இல்லையோ பிரச்சனை தன்னால வருமா? ஜெபம் இல்லாத வீடு, ஸ்தோத்திரம் பண்ணாத வீடு, கர்த்தருக்கு இடம் கொடுக்காத இடத்துல பிரச்சனைகளை சத்துருவானவன் விதைத்து விடுவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவர் மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல அவர் 40 நாள், ஆமென், இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபித்தார், சாத்தானை ஜெயிப்பதற்காக. ஆமென். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? முதலாவது ஜெபம் என்ற கூழாங்கல் தேவை. அந்த ஜெபம் என்ற அந்த ஸ்டோன் நம்மள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆமென். யாரை ஜெயிக்க முடியும்? சத்துருவை ஜெயிக்க முடியும். அப்புறம் பரிசுத்த பவுல் எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். வசனம் என்ற சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப எபேசியர் 6:11 பிசாசுகளின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க என்ன வேணும் நம்மளுக்கு? ஆமென். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். அப்ப நம்ம ஜெபம் நம்மளுக்கு முக்கியமாய் தேவைப்படுகிறது. எபேசியர் 6:18 ஜெபம் செய்து விழித்திருங்கள். ஆமென். ஜெபம் செய்து விழித்திருங்கள். இரவிலெல்லாம் சத்ரு ஜெபிக்கிற வீட்டுக்குள்ள பாருங்க, ஜெபிக்கிற வீட்டுக்குள்ள எப்பவுமே ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த வீட்டை பிசாசானவன் தொட முடியாது. அல்லேலூயா. கோலியாத் தொட முடியாது. ஆமென். சத்துரு தொட முடியாது. குடும்ப ஜெபத்தை வைக்கிற வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. சகரியா 2:5 சொல்லுகிறது, உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாய் இருக்கிறேன். ஆமென். ஜெபிக்கிற வீடு. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம போவோம். நம்மளுக்கு வெற்றி வேணுமா? சத்துருனுடைய எல்லா திட்டங்களை முறியடிக்கணுமா? முழங்கால போடுங்க. குடும்பத்தில் ஜெபம் வைங்க. நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் தான் இல்லை, நேரம் இல்லை அப்படி சொல்லாமல் குடும்பத்தில் ஜெபத்தை கூட்டுங்க. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு விசுவாசி இருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்டு மெத்தடிஸ்ட்லே அங்கத்தினராக இருக்கிறார். அவங்க வீடு ஆரம்ப காலத்திலே சாதாரண வீடாக இருந்தது. கர்த்தர் இந்த வீட்டை கட்டித்தந்தார். வேலை இல்லாத ஒரு நபர், ப்ரைவேட் ஒர்க் பண்ணிக்கிட்டு 6,000 ரூபா அவருக்கு, நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 6,000 ரூபா சம்பளம். அவர் ஆலயத்துக்கு வரும்போது டைத்தை எடுத்துகிட்டு வருவார். அவர் சொல்லுவார், டைத்தில் என்ன சொல்லுவார்னா, எனக்கு தான் ஒரு ஃப்ரெண்டு, அவர் சொல்லுவார், நான் ஆண்டவருக்கென்று ஒரு பாகத்தை கொடுக்கிறேன். 6,000ல் அந்த மாநில குடும்பத்தை நடத்துவது முடியாத காரியம். அந்த 6,000 ரூபாயை அதிலிருந்து 600 ரூபாய் 600 ரூபீஸை ஒரு டைத்தா எடுத்து கொண்டு வந்து அவர் காணிக்கை கொடுத்து விட்டு போவார். இப்படி பல வருடங்கள் ஓடினது. அவரால் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். போகும்பொழுது அவர் சொன்னார், அவர் வீட்டுக்குள் உள்ளே நுழைந்த பிறகு நான் உட்கார்ந்துருக்கேன் சோஃபா செட்டில். அவங்க பிள்ளைகள்லாம் வந்தார்கள். வந்தவுடன் லெஃப்ட் சைடில் பலிபீடம் மாதிரி இருக்கிறது. போனார்கள், முட்டிக்காட்டு போட்டு ஜெபித்தார்கள், உள்ளே போய்விட்டார். அடுத்த ஒரு மகன் காலேஜுக்கு போக வேண்டும். கவனமாக கேளுங்க. திருப்பி உள்ளே வீட்டுக்குள்ளே இருந்து வருகிறார். வந்தவுடனே முழங்கால் படிட்டார், ஜெபம் பண்ணி விட்டு வெளியே போய்விட்டார். நான் கேட்டேன், என்னென்ன? ஒரு தம்பி வந்தார், ஜெபம் பண்ணார். இன்னொரு தம்பி வந்தார், ஜெபம் பண்ணார். என்னாச்சுன்னு கேட்டால், என்னுடைய குடும்பத்தில் நான் எப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ முதல் இடத்துல ஜீசஸை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. யார் வச்சிருக்கிறேன்? உண்மையாய் நடந்தது காரியம் ஆண்டவர் சித்தம் இருக்கும் என்று சொன்னால், அவர் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். இங்கே அண்டமான்லேருந்து சென்னைக்கு வரும்பொழுது அழைத்து கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வந்தவர், வைராக்கியமாக இருக்கிறார். காலையில் குடும்ப ஜெபம், 5 மணி குடும்ப ஜெபம், தனித்து ஜெபம். போராட்டம் வந்துச்சு. 6,000 வச்சு 2 ஆண் பிள்ளைகள் 3 பிள்ளைகளை வளர்ப்பது கூடாத காரியம். ஆண்டவருக்கு என்று டைத்து கொடுக்க ஆரம்பித்தேன். நாங்களாம் யாருமே எதுவுமே சொல்லலை. எனக்கு தான் தெரியும். சாட்சி அவர் சொல்லுகிறார்.
நான் எங்கே போனாலும் அவரை குறித்து சாட்சி சொல்கிறேன். காரணம் என்ன? அவர் ஜெபத்தை விடவில்லை. அல்லேலூயா. சத்துருவை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்க. குடும்பத்தில் ஜெபத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, 5 மணிக்கு ஜெபம் பண்ணியா, இண்டிவிஜுவல் ப்ரேயர் பண்ணுங்க. தனித்து உன் பிள்ளைகள் 1/2 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைங்க எத்தனை மணி நேரம்? அட்லீஸ்ட் 1/2 மணி நேரம், முடிஞ்சா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா 1 மணி நேரமா ஆண்டவர் மாத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தை பண்ணி பாருங்க, உங்க வீடு எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும். ஏழைகள் வீடா இருந்தாலும், கஷ்டப்படுற வீடா இருந்தாலும், சூழ்நிலைகள் கர்த்தர் அப்படியே மாற்றினார். அவர் டயத்தை கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு எல்ஜிக்கு அவர் குக்கா இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் குக்கா இருக்காரு? அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் எங்கே வைப்பாராம்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமென். எங்கே வைக்க நம்மளுக்கே தெரியாது. அன்னைக்கு ஃபோன் பண்றார், பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க? நான் சொன்னேன் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு. நான் இப்போ சார் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். எங்கே? எல்ஜி பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். ஒரு அதிகாரியுடைய பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறார். அவர் பார்த்து அவருடைய எப்படி ரட்சிக்கப்பட்டார், எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் ஜெபத்தில் முக்கியத்துவத்தை கொடுத்தார், பிள்ளைகளை வழி நடத்தினார், குடும்பமாக உட்கார்ந்து ஜெபித்தார். அவர் எடுக்கிற சம்பளத்தில் ஒரு பகுதி கர்த்தருடைய ஊழியத்துக்கென்றும் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவங்க 2 பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, முதலாவது கூழாங்கற்கள் என்னது? ஜெபம். அப்படிப்பட்ட ஸ்டோன் நம்மள்ட்ட இருக்கணும். 2வது காரியம் பாருங்க, தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம். தாவீதுக்கு வேத வசனத்தை குறித்து அதிகமான சங்கீதம் 19:7 வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 19:7. சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. படிக்க எனக்கு தெரியாது. அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் என்னால் சொல்ல முடியும். பஞ்சாப்ல இருந்து ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் அண்டமானுக்கு பிழைக்க வர்றாங்க. அந்த அம்மா பஞ்சாபி பேசுகிறவங்க. அவங்க பையன் ஒரு தீவில் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறாங்க. அந்த அம்மா 65லேருந்து 85 75 வயசு இருக்கும், வயதானவர்கள். அவங்க சொன்னாங்க, நான் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாரும் பைபிள் கொண்டு வராங்க சர்ச்சுக்கு, நானும் பைபிளை கொண்டு போகிறேன், ஆனால் என்னால் வாசிக்க முடியலை சொல்லிட்டு ஒரு நாள் நான் ஆண்டோட சமூகத்தில் கேட்டேன். எல்லாரும் கையில் பைபிள் கொண்டு போகிறாங்க, நானும் கையில் கொண்டு போகிறேன். அவங்க திறந்து வாசிக்கிறாங்க, ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல? திறந்து வாசிக்க முடியலையே ஆண்டவரே. அவங்களுக்கு என்ன அற்புதம் செய்தீங்களோ அந்த அற்புதத்தை எனக்கு செய்யுங்க. எந்த இடத்துல இருந்து? பஞ்சாப்ல இருந்து. பஞ்சாப் மாநிலம் உலகத்தில் நம்ம இந்தியாவிலேயே ஒரு 85% அங்கே பஞ்சாபி மக்கள் கிறிஸ்துவை தழுவி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மிஷினரி மூலமாய் ஊழியங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. அங்கே ஊழியத்தில் ரொம்ப ஒரு வளர்ச்சியை பார்க்க முடிகிறது. அந்த அம்மா ஒரு நாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கத்தில் இருக்கும் பொழுது, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை அவங்க ரூமுக்குள்ள வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். வெளிச்சத்தை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாராம், நீ பைபிளை திறந்து படி. இவங்க சொல்றாங்களா, நான் தான் ஸ்கூல் பக்கமே போலையே, எனக்கு படிப்பே தெரியாது, உயிரெழுத்து என்னன்னே தெரியாது, நான் எப்படி படிக்க போறேன்? இல்லை, நீ கேட்கப்பட்ட என்னிடத்தில் ஜெபம் பண்ணதை நான் கேட்டிருக்கிறேன், உன்னோட ஜெபம் கேட்கப்பட்டது மகளே, நீ திறந்து வாசின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாப் மொழியில் இருக்கக்கூடிய பைபிளை திறந்து அவர்கள் கடகட என்று வாசிக்க ஆரம்பித்தார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வேத வசனத்தை அந்த அம்மா என்கிட்ட சொல்லும் போது சொல்றாங்க, அப்பதான் நினைச்சேன் 75 வயசுலையும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? பைபிளை வாசிக்க வைக்க முடியும். ஆமென். அப்ப இந்த 2வது கூழாங்கல் தேவனுடைய வசனம் நம்மளுக்குள் இருக்க வேண்டும். ஆமென். வசனம் குறைவற்றவங்களுக்கு வேத வசனம் தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் காலையில் பைபிள் வாசிச்சோமா? எத்தனை பேர் காலையில் பைபிள் வாசிச்சோம்? ஒரு சங்கீதம், ஒரு நீதிமொழிகள் வாசிச்சோமா? பைபிள் வாசிக்கும் போது அது உங்களை வழி நடத்தும். வேத வசனம் உங்களை வழி நடத்தும். வேத வசனம் உங்களை புடமிடும். சத்துருவுக்கு முன்பதாக சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். எபேசியர் 6:17 வாசிக்கலாம். எபேசியர் 6:17. ஆவியினாலே 6:17. யாராச்சும் வாசிங்க.
தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். எப்படி இருக்கணுமா? ஆவியின் பட்டயம் எப்பவுமே நம்ம கையில் எப்படி இருக்கணும்? ஆவியின் பட்டயத்தை கையில வச்சு கொண்டே இருக்கணும். வேத வசனங்களை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மிஷனரி இப்படியாக சொல்லுகிறார், 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை பைபிளை திறந்து வாசிப்பாராம். நடந்துக்கிட்டே இருப்பாராம், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவாராம், ஒரு அதிகாரத்தை வாசிப்பாராம், திருப்பி 10 நிமிஷம் நடப்பாராம், பைபிளை வாசிச்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. வேத வசனம் என்ற கூழாங்கல் நம்மளோட இருக்க வேண்டும். தாவீதோடு இருந்த ஒரே ஒரு கூழாங்கல்லை கொண்டு கோலியாத்தை அடித்தது போல் இன்றைக்கு வேத வசனம் என்ற கூழாங்கல் நம்மளோடு இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளை வாசிங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பைபிளில் தேறினவனாக இருக்கிறோம் என்று சில பேர் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் சத்ருவுக்கும் சாத்தானுக்கும் பைபிளை பற்றி எல்லாமே நாலேஜ் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அவன் நம்ம பைபிளை திறக்க விடாமையும் ஜெபம் பண்ண விடாமையும் தடுக்க அவனால் முடியும். இயேசு கிறிஸ்து பாருங்க, 40 நாள் உபவாசம் இருந்து வரும் பொழுது பிசாசு போய் என்ன செய்யறான்? வசனத்தை கொண்டு பேசுறான். இது பைபிள் எழுதியிருக்கவில்லையா? உன் பாதம் கல்லில் இடராதபடி எல்லா பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்க அத்தனையும் பிசாசனவன் பேசுகிறான். அப்ப நம்ம அவனை விட பைபிளில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் தினந்தோறும் பைபிள் வாசிக்க வேண்டும். தினந்தோறும் நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். வேத வாசிப்பு நம்ம வீட்டில் அதிகமாக இருக்க வேண்டும். சில வீட்டுக்கு நான் ஊரில் மினிஸ்ட்ரிக்கு போகும்போது சொல்லுவேன், விருந்தாளி வர்றதுக்காக ஏராளமான தட்டுகளை வாங்கி வைப்பாங்க. ஆனால் ஜெபம் பண்ணும்போது ஒரே ஒரு பைபிள் தான் இருக்குது வீட்டில். நீ ஒரு அதிகாரத்தை வாசி, நீ ஒரு அதிகாரத்தை வாசி என்று சொல்லி அவர்கள் அதிலேயே சுருக்கமாய் முடித்து விடுவார்கள். ஆனால் யாரும் ரிலேட்டிவ் யாராச்சும் வரனா 1க்கு 3 தட்டு வீட்டில் இருக்கும். எப்படி தட்டுகளை வாங்கி வீடுகளில் அழகுபடுத்துகிறோமோ ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு பைபிள், 5 பேர் இருக்கிற வீட்டுக்குள்ள 6வது பைபிள் இருக்க வேண்டும். ஆமென். காலங்கள் கடைசியாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். வேத வசனத்தை வாங்கி உங்கள் வீட்டில் சேர்த்து வைங்கள். ஒரு காலத்தில் பைபிள் கிடைக்காத காலம் வருகிறது. அல்லேலூயா. அதில் ஜாக்கிரதையாக இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. அதனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி எபிரியர் 4:12 வாசிக்கின்றோம். அப்படி நாம் செபிக்கும் பொழுது வேத வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கும் பொழுது சத்துரு பயந்து ஓடுவான். வேத வசனம் ஆபத்து நேரத்தில் நோக்கி கூப்பிடு என்று சொன்ன வார்த்தை இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவரை நோக்கி கூப்பிட முடியும். அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுக்குள் பெருகும் பொழுது வெற்றி நிச்சயம். 3வது வார்த்தை பாருங்க, 3வது கூழாங்கல் தேவனை துதித்தல். தேவனை என்ன செய்யணும்? பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்றான். ஐயா, தேவனை துதிக்கிற காரியம். தாவீது கர்த்தரை துதித்தான். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை. பிரதர், யாரு பாடினா? டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை. சவுலுக்குள்ள என்ன இருந்துச்சு? எதுக்கு விடுதலை தேவைப்பட்டுச்சு? சவுலுக்குள்ள அசுத்தாவி இருந்துச்சு. ஒருத்தன் துதிக்கிறதுனால திருச்சபைக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியும். யாராருக்குள்ள என்னென்ன ஸ்பிரிட் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. ஹல்லேலூயா. கோபம் என்ற ஸ்பிரிட் இருக்கலாம், போராமை என்ற ஸ்பிரிட் இருக்கலாம், சண்டை போடுற ஸ்பிரிட் இருக்கலாம், எடுத்தெறிஞ்சு பேசுகிற ஸ்பிரிட் இருக்கலாம். என்னென்ன ஸ்பிரிட் நம்ம சர்ச்சைக்குள்ள இருக்கும். அப்ப டேவிட் பாடினா யாருக்கு விடுதலை? சவுலுக்கு விடுதலை. கணவர் பாட்டு பாடினா மனைவிக்கு விடுதலை. ஹல்லேலூயா. அம்மா பாட்டு பாடினா ஐயாவுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. கொயர் பாட்டு பாடினா சபைக்கே விடுதலை. ஹல்லேலூயா. டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் அடைந்தான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். ஹல்லேலூயா. நம்ம வாயில தான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு இல்லையா? துதியேடு சாத்தான் ஓடுவான். முறுமுறுப்பு வெளியே போகும், சண்டை வெளியே போகும், ஒற்றுமையான ஆவி உருவாகும், ஐக்கியம் உருவாகும். நீ முறுமுறுத்து கொண்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, வெளியில யார்ட்டையும் சொல்லாதீங்க. எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, நோ சொல்லாதீங்க. பிள்ளைகள் கீழ்ப்படியில சொல்லாதீங்க, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல சொல்லாதீங்க. முட்டிக்கால போடுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 6:22 23 வரை சவுலுக்கு இருந்த அசுத்தாவி இவன் கிண்ணறங்களை எடுத்து தாவீது வாசிக்க ஆரம்பித்தார். ஆமென். என்னாச்சு? துதிக்க ஆரம்பிச்சார், கர்த்தரை ஸ்தோத்தரித்தார், மகிமைப்படுத்தினார். தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம் என்ன செஞ்சு? கர்த்தருடைய வல்லமையாய் மாறினது. ஆமென்.
இங்கே ஜெபம் பண்றாரு, இங்கே பாட்டு பாடுறாரு. அதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது, திருச்சபையில இருக்கும் பொழுது, வீடுகளில் இருக்கும் பொழுது, குடும்ப ஜெபத்துல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஆமென். தீராத வியாதிகளை ஜெபத்தினாலும் துதியினாலும் கர்த்தர் தூக்கி எறிவார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உதவி செய்வார். அப்ப ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? துதித்து பாட ஆரம்பித்தான். கர்த்தரை துதித்து அவன் துதித்து பாட ஆரம்பிக்கிறான். சவுலுக்குள் இரவும் பகலும் அழகளிக்கிற ஆவி. இவன் பாட்டு பாடினானா சவுலுக்குள் இருக்கக்கூடிய வியாதி, அந்த அசுத்தாவி போய்விடும். இவர் நிறுத்திட்டார்னா அந்த ஆவி என்ன செஞ்சிடும்? உள்ள வந்துடும். அதனாலதான் தாவீது என்னோட இருக்கட்டும் சொன்னார். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மூன்றாவது காரியம், தேவனை துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். துதிங்க, ஆண்டவரை துதித்து பாடுவோம், மகிமைப்படுத்துங்க. பவுல் அப்போஸ்தலன், நாம் அப்போஸ்தலர் 16:24 முதல் 25 வரை பிலிப்பு பட்டணத்தில் உபத்திரமும் வேதனையும் துக்கமும் இருந்த பொழுது, சிறைச்சாலையில் அவர்கள் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? பெட்டிஷன் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா? எங்களை காப்பாத்துங்க ஐயா, சீசர்களே எங்களை காப்பாத்துங்க, நீங்க போய் ராஜாட்ட சொல்லுங்க. பெட்டிஷன் போட்டுட்டு அமர்ந்திருக்கவில்லை அவர்கள், பவுலும் சீலாவும். அப்ப அவங்க டெய்லி ஜெபம் பண்றவங்களா இருக்கிறனால தான் உபத்திரவத்தின் மத்தியில் என்ன செஞ்சாங்க? ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. டெய்லி பைபிள் ரீடிங் இல்லை, டெய்லி நான் வந்து ஜெபிக்கிறது கிடையாது, எனக்கும் தேவனுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது, பைபிள் தூரம் நான் தூரம். ஆனால் கிறிஸ்டின் ஆபத்து வரும்போது பெட்டிஷனை தான் பார்ப்போம், ரிப்போர்ட் கொடுப்போம், ரெக்கமெண்ட் எங்கேயாச்சும் வருமானு எதிர்பார்ப்போம். ஆனால் இங்கே ரெக்கமெண்டுக்கு எதிர்பார்க்கல, யாரையும் எதிர்பார்க்கல. அவர் பவுலும் சீலாவும் எப்பொழுதும் துதிக்கிறது போல துதித்தார்கள். ஆமென். ஜெயம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. துதிக்கிற மனிதனோடு சேனை இருக்குதுங்க. ஹல்லேலூயா. வர்ஷிப் பண்ணுகிற பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். வர்ஷிப் பண்ணுகிற ஆண்களோடு கர்த்தர் இருக்கிறார். உங்க வீட்டில் சும்மா இருக்கும்போது ஆண்டவர் துதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வீட்டை தந்ததுக்கா ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைகளை நீர் படிக்க வைத்து நீர் ஆளாக்கினீர், உமக்கு நன்றி. இதுதான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒரு பாட்டை பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் வீட்டினுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றித்தாருங்க என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆமென், ஜெயத்தை பெற முடியும். ஆமென். நான்காவது கூழாங்கல் எது என்று சொன்னால், பரிசுத்த ஆலயத்துக்கு செல்லுதல். சர்ச்சுக்கு போகணும் என்று சொல்லி ஆசைப்பட்டார் தாவீது. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தார் தாவீது. ஆனா கட்ட முடிஞ்சுச்சா? முடியவில்லை. கர்த்தர் சொன்னாரு, அப்பா நீ கட்ட வேண்டாம், உன் கை எப்படி இருக்கு? ரத்தம் படிந்த கையா இருக்கிறது. யுத்தத்துக்கு போய் நீ ஏராளமான பாவம் செய்திருக்கிறாய், இந்த பரிசுத்தமான கைகளை கொண்டுதான் ஆலயத்தை நான் கட்டுவேன் என்று சொல்லி எருசலேமுக்கு போறாரு, வராரு, எல்லா வேலையும் பண்றாரு. ஆனால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்த தாவீதால் முடியவில்லை. அவர் சொல்றாரு, உன் மகனை கொண்டு என்ன செய்வேன்? ஆலயத்தை கட்டுவேன். ஹல்லேலூயா. எல்லாம் வாஞ்சி நம்மளுக்கு இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, 1 நாளாகமும் 22:7-8 நீ வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இது தேவனுக்கு கட்ட வேண்டும் என்று ஆலயத்தை ஆசைப்பட்டார், ஆனால் முடியலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர்கள் நாம் ஆலயத்துக்கு வர்றது கூட நேரம் இல்லாமல் இருக்கிற நேரத்தோடு வாங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், 8:30 மணிக்கு என்று சொன்னால் 8:15 ஆலயத்துக்கு இருக்க பிரயாசப்படுங்க. பிந்தி வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிந்தி தான் வருவேன், பரவாயில்ல அப்படி சொன்னால் உங்கள் இஷ்டம். ஆண்டுடைய ஆலயத்துக்கு ஒரு ஆஃபீஸர், இன்றைக்கெலாம் பயோமெட்ரிக் வச்சுட்டாங்க. ஒரு பிரதர்கிட்ட சொன்னேன், ஒரு கீபோர்டு வாங்கி கொடுக்க வாங்கய்யா அப்படின்னு கூப்பிட்டேன். அந்த மாதிரில அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஐயா நீங்கள் 9 மணிலேருந்து 1 மணி வரை என்னை கூப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டேன். பயோமெட்ரிக் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு என் இஷ்டத்துக்கு வருவேன் போவேன், இப்போ என்ன வச்சுட்டாங்க டைமிங்கு, என்ன செய்யணும். அவர் அப்புறம் பார்த்தேன், நீங்கள் வர வேணாம் பிரதர்னு சொல்லிட்டு நான் வெளியில் நிற்கிறேன். லஞ்ச் டைம் இருக்குது 1 to 2, அப்போ நான் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ஓடி வர்றேன். அதுக்கு அடுத்து 2:30 நான் உள்ளே போயிடணும், 7 மணி வரை இருக்கணும். பயம் வருதா இல்லையா? இப்போ ஏன் நம்ம சபையில் ராயனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை ராயனுக்கு கொடுக்குறோமா இல்லையா? ஏன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம தேவனுக்கு கொடுக்குறோமா? ராயனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கணத்தை நம்ம கொடுத்துறோம். வீடை தேடி கடங்காரம் வரக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி வரக்கூடாது, தண்ணி பில்லு வரக்கூடாது. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அசால்ட்டாக விட்டு கொண்டு இருக்கிறோம். நேரங்கள் தேவனுடைய ஆலயத்தை நேசிங்க. கட்டியாச்சு, அந்த கட்டின ஆலயத்தில் நம்ம தான் வரணும். வேற யார் வருவா நம்ம சபைக்கு? நம்ம முதலாவது இங்கே வந்து ஆராதனை பண்ண வரணும், ஜெபிக்க வரணும், துதிக்க வரணும், வேத வாசிக்க வரணும், ஆலயத்தை தேடி வர வேண்டும். ஆலயத்தை கட்டினது மாத்திரமல்ல, எத்தனை சேர்ஸ் காலியாக இருக்கு பாருங்க. யார் வேலை இது? யார் செய்வா? நானும் செய்யணும், நீங்களும் செய்யணும், சேர்ந்து செய்ய வேண்டும். தாவீது ஆசைப்பட்டார்,
ஆலயத்தை கட்ட முடியல. பரிசுத்தமான கைகளை கர்த்தர் தேடிக்கொண்டே இருந்தார். நீ கவலைப்படாதப்பா, உன் பிள்ளையை கொண்டு நினைச்சிறேன் ஆலயத்தை கட்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல ஆலயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நேரத்தோடு வர பாருங்க. உலகத்துக்கு கொடுக்குற நேரத்தை காட்டிலும் தேவனுக்கு கொடுங்க. 8:30 மணியா 8:15 பிரசன்ட் ஆகி பாருங்க. ஐயா சொன்னாரு 8:15 வந்து பாருங்க. வந்த உடனே ஒரு ஜெபம் பண்ணுங்க, பைபிளை வாசிங்க, யார்ட்டையும் பேசாதீங்க. ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு யார்ட்டையும் பேசக்கூடாது, யாரையும் சந்திக்கவும் கூடாது. ஆராதனை முடிந்த பிறகு சந்திங்க. நீங்க வரும்போது தேவ பிரசன்னத்தோட வரணும். வீட்டை விட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஆலயத்துக்கு போகிறேன், உங்க பிரசன்னத்தோடு என்னை கொண்டு போங்க அப்பா. ஆலயம் முடிகிறவரனா அந்த பிரசன்னத்தை என்ன செய்யக்கூடாது, விட்டு விலகக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு திருநெல்வேலி ஒரு மிஷினரியை நானும் அவரும் போட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல மெசேஜ் அவருக்கு நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். அவரை கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே போட்டில் ஏறி முடிஞ்ச பிறகு அவரை சொல்கிறேன், இதுதான் தீவு ஐயா, இதுதான். அப்படி விசாரிக்கும் போது 10 நிமிஷம் என்கிட்ட பேசவே இல்லை. அப்போ நான் பார்த்தேன், என்ன போல ஐயா கோபமாக இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேதனையோட வயதானவர் அவரும் இங்கே தான் இருக்கிறார். ஒரு வசனத்தை எடுத்தால் முழு அதிகாரத்தை சொல்லிடுவார். பயங்கர மனப்பாடம் பண்ணி ஆண்டவர் பெரிய அற்புதம். ஒரு வசனம் எழுதி போட்டிங்கன்னா அந்த வசனத்தோட முழு அதிகாரத்தை கடகடன்னு வாசிச்சுவார் மனப்பாடமாக. அப்போ அந்த கோபத்தோட பார்த்து, ஏன் கோபத்தோட பார்க்குறீங்க கேட்டால், நம்ம இப்போ எங்கே போகிறோம், பிரசங்கம் பண்ண போகிறோம். காலையிலேருந்து என்ன பண்ணோம், தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நம்ம போய் பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச பிறகு தான் ஐயாட்ட நீங்கள் பேசணும். எதுவும் புரிஞ்சா? புரியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது ஜெபத்தோடு வந்து ஆலயத்துக்குள்ளே வந்த பிறகு அக்கா நல்லா இருக்கீங்களா, அண்ணன் நல்லா இருக்கா கேட்கக்கூடாது. ஜெபத்தோடு உட்காரணும். அந்த பிரசன்னத்தோடு நீங்கள் பாடலை பாடி துதித்து கொண்டு வேதவசனத்தை வாசித்து கொண்டு ஆராதனை முடிந்த பிறகு என்ன செய்யணும், நம்ம ஹல்லேலூயா அடுத்த பிரசன்னத்தோடு வீட்டுக்கு போகணும். அடுத்த பிரசன்னத்தோடு ஆலயத்துக்கு வந்து நான் பிரசங்கத்தை கேட்டு ஆவியிலே நான் அனலாய் இருந்து நான் வீட்டுக்கு போகும்போது குளிராய் போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஆலயத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு போகணும். ஆமென். இங்கே நான் சொல்லலை, ஆலயத்துக்கு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போகணும், வீட்டில் போய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இன்னைக்கு ஆலயத்துக்கு கொண்டு போனீங்க, சத்தியவசனத்தை கேட்க வைத்தீங்க, வர்ஷிப் பண்ண வைத்தீங்க, நானும் என் குடும்பமாய் ஆராதனை பண்ணினோம். அந்த பிரசன்னம் என் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும், நிறைந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படிங்க இருக்கணும், நிறைந்து இருக்க வேண்டும். இந்த தாவீது ஆசைப்பட்டான், ஆனால் தாவீதை கொண்டு கர்த்தர் செய்யலை. ஒரே ஒரு காரியம் சொல்றாரு, உன் மகனை கொண்டு நான் இந்த ஆலயத்தை கட்டுவேன். ஹல்லேலூயா. அந்த ஆலயத்துக்குள்ளே கடவுளுடைய பிரசன்னம் இருந்தது. கடைசியாக 5வது கூழாங்கல், தேவன் பேரில் பக்தி வைராக்கியமா இருந்தார் தாவீது. தேவன் மேல எப்படி இருந்தாரு, பக்தி வைராக்கியம். இன்னைக்கு நம்முடைய யாராச்சும் ஒரு நபரை பேசிட்டோம்னா, உதாரணத்துக்கு தாய் தப்பனை பற்றி பேசிட்டா பயங்கரம் கோவம் வரும். எப்படா பேசினா, உறவே எனக்கு வேண்டாம்ட்டான்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். ஆனால் இங்கே ஒரு மனிதன், காத்து ஊரானாகிய கோலியாத், இரவும் பகலும் 40 நாள் வந்து சேலஞ்ச் பண்ணுறான். தில்லான ஒரு மனுஷன் அந்த சண்டைக்கு வாங்கடான்னு கூப்பிடுறான். அதை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26 எடுத்து வாசிக்கலாம். அதில் 16வது வசனம், இரவும் பகலும் வந்து கூப்பிடுறான். சகோதரனை பார்க்கும்படியாக தாவீது போயிருக்கிறாரு. ஆனால் அவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறத அண்ணன் தம்பிலாம் அந்த சேனில் நிற்கிறாங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவனால நின்று கேட்க முடியல. ஹல்லேலூயா. இவனால் நின்று கேட்க முடியலைங்க. கிறிஸ்துக்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜெபம் நம்மளுக்குள் இருந்தால், நம்ம கிறிஸ்துவை குறித்து, நம்முடைய சத்தியத்தை குறித்து, நம்மளை குறித்து, ஜெபிக்கிற மனிதரை குறித்து ஒருவன் பேசினால் நம்முடைய இருதயம் நடுங்கும். ஆமென். துதிக்கிற மனிதனால் கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது, வேத வாசிக்கிற மனிதனால் கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. ஆலயத்துக்கு தவறாமல் கணவன் மனைவியாய் சென்று கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. என்ன வாசிக்கிற பாருங்க, 16வது வசனம், 1 சாமுவேல் 17:16 வசனம். 17:16. காலையிலும் மாலையிலும் வந்து என்ன செய்றான், ஆமென், அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். நிற்கிறதோடு மாத்திரம் இல்லாதபடி இருக்கிறவர்களை தொந்தரவு பண்ணி கொண்டிருப்பான். உண்மையான ஆளா இருந்தா நீங்க வாங்கடா சண்டைக்கு என்று சொல்லி. ஆனால் இங்க 26வது வசனம், அப்பொழுது தாவீது தன் அண்டை பார்த்து, இந்த பெலிஸ்தரை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை
ஆ, எம்மாத்திரம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியம் பாருங்க. யெகோவா தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யாரு? ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யாரு? ஹல்லேலூயா. அவன் எம்மாத்திரம், விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம் இவர் போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தாவீது மாத்திரம் சொல்றார், சேனைகளின் தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டுடைய சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்வது முக்கியம் அல்ல, நம்முடைய கடவுளை நேசிக்கணும், மற்றவங்க மத்தியில வைராக்கியமா இருக்கணும். சிலவர் சொல்லுவாங்க, எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல VBS நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மகள் நின்றுக்கிட்டே இருந்தா. நான் சொன்னேன், பஸ் வந்தா போயிருமான்னு சொன்னேன், ஒரு காட்டு பகுதியில். அப்போ சொன்னாங்க, பஸ்ஸு வர்றதுக்கு லேட் ஆகும் ஃபாதர், நான் வெயிட் பண்ணுறேன்னு. அப்போ நான் சொன்னேன், ஒரு ஜீப்பு வருதுமா, அந்த ஜீப்பில் ஏறி நீ பஸ் ஸ்டாண்ட்கிட்ட போயிருமான்னு சொன்னால், அது எங்கள் மாமாவுடைய ஜீப்பு தான், எங்கள் அம்மா ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அம்மா என்ன வைராக்கியம் பார்த்தீங்களா? வைராக்கியத்தை எங்கே கொடுக்குறாங்க? பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்குறாங்க. மாமா வண்டியில் என்ன செய்யக்கூடாதா? VBSக்கு வந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? வைராக்கியத்தை எங்கே சத்ரு ஊட்டுகிறான்னு பாருங்க. ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ளே, ஆராதனை பண்ணுகிற குடும்பத்துக்குள்ளே சத்ரு விளையாட முடியாது. ஹல்லேலூயா. இங்கே என்ன காணப்படுகிறது? இந்த சத்ரு இவன் என்ன செய்யறானா, வைராக்கியம் உள்ளவனா இருக்கிறான். அந்த அம்மாட்ட போய் வீட்டில் போய் கேட்டேன், என்னம்மா சின்ன பிஞ்சா இருக்குது, VBS வந்துகிட்டு இருக்கு, அதுகிட்ட போய் உறவோட நீ பேசக்கூடாதுன்னு சொல்றிய, நம்மெல்லாம் ஒரே சர்ச்சுக்கு தானே வர்றோம், ஒரே திருப்பந்தி தானே எடுக்கிறேன், அது போங்கய்யா, பெரிய விஷயம் அது, அப்படி சொல்லி விட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபைக்குள்ளே வைராக்கியம் இருக்கிறது, குடும்பத்துக்குள்ள வைராக்கியம் இருக்கு. ஆனா தாவீது சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தன் யார்? நிற்கிறான் வைராக்கியம். நான் அடிக்கிறேயா, நான் போறேயா. கிறிஸ்துக்குள் பிரியமானது, கூழாங்கல்லை எடுத்து, ஒரு கல்லை எடுத்து கோலியாத்தை அடித்தான். நம்மள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமா. ஒரே ஒரு வார்த்தை, வேத வசனத்தை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, சத்ருவை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. 5 காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது காரியம் என்ன? முதலாவது ஜெபம் இருக்க வேண்டும். இரண்டாவது வசனம் இருக்க வேண்டும். மூன்றாவது துதித்தல், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நான்காவது பரிசுத்த தேவாலயத்திற்கு தவறாமல் போய் என்ன செய்யணும்? ஆராதனை பண்ணணும். அஞ்சாவது தேவன் மேல் வைராக்கியமாய் இருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே 5 கூழாங்கற்களை கொண்டு தாவீதுக்குள் காணப்பட்ட குணாதிசயங்களை எங்களோடு ஒப்பிட்டு, ஆவியானவரே நீர் பேசியிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பேசப்பட்ட வார்த்தை நிமித்தமாக எங்களுக்குள் இன்னும் ஜெப ஜீவியம் குறைவாக இருக்கும் என்று சொன்னால், ஜெபத்தை செய்வதற்கு எங்கள் ஜனங்கள் மத்தியிலே அந்த எழுப்புதலை கர்த்தர் கட்டளை வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனம் குறைவாக இருந்தால் இன்னும் நன்றாக ஒரு நாளைக்கு 5-6 அதிகாரங்களை வாசிக்கிற ஆண்டவரே, வசனம் நன்றாக வாசிக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே, துதிக்காமல் இதுவரைக்கும் வர்ஷிப் பண்ணல, துதிக்க முடியல என்று சொல்லுகிறவர்கள் தாவீதை போல துதித்து சவுலுக்குள் இருந்த விடுதலையை ஆண்டவரை கிடைக்க பண்ண வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த தேவாலயத்திற்கு பயத்தோடு நடுக்கத்தோடு ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே அவர்கள் ஆயத்தத்தோடு வந்தார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆயத்தமாய் வந்து தேவனுடைய ஆலயத்தை துதிக்க கர்த்தர் உதவி செய்ய. தேவன் மேல் வைராக்கியமாய் இருந்த தாவீதை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காதபடி, வேதவசனத்தை விட்டு கொடுக்காதபடி உறுதியாய் தரித்திருக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியின் மூலமாய் எங்கள் உள்ளத்தில் பேசினதுக்கு நன்றி. ஆண்டவர், இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.